السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. وقال أيضا: تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين. صدق الله العظيم. عن عياض بن حمار رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله أوحى إلي أن تواضعوا حتى لا يفخر أحد على أحد ولا يبغي أحد على أحد. رواه مسلم، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்த ஒரு நபியை அறிவதினூடாக, அன்பு கொள்வதினூடாக எம்முடைய ஈமான் பரிபூரணம் அடையுமோ, அல்லாஹுடைய விருப்பத்துக்குரியவர்களாக ஆகுவோமோ, எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஈருலகிலும் கண்ணியமானவர்களாக வாழ்வதற்கான அடிப்படை உண்டாகுமோ, அந்த நபி அவர்கள் பிறந்த இறந்த மாதத்திலே அவர்களை பற்றி நம்மால் முடியுமான அளவு அதிகமான விடயங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை அறிந்து அவர்களை நேசம் கொள்வதற்காக அல்லாஹ் தன்னுடைய நபியை குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நபிக்கு கொடுக்கப்பட்ட பல முக்கியமான அமல்கள் இருந்தும் கூட அல்லாஹ் நபியுடைய பண்புகள், குணங்கள், இதை வைத்து அல்லாஹ் நபியை அறிமுகப்படுத்துகிறான். நபியே, நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர். நீங்க உண்மையான நபி. நீங்க கொண்டு வந்திருக்கிறது சத்திய வேதம். ஆனாலும் கூட நபியே, நீங்கள் அவர்களுக்கு இதை சொல்லுகின்ற விதத்தில் சொல்லவில்லை என்றால், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அவர்களோடு இரக்கமாக, கனிவோடு, அன்பாக, அவர்களோடு இணங்கி நீங்கள் இந்த மார்க்கத்தை சொல்லவில்லை என்றால், நபியே, உங்களை மறுத்து, நீங்கள் கொண்டு வந்ததையும் மறுத்து, உங்களை வெறுத்து உங்களிடமிருந்து விரண்டோடி இருப்பார்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் விட முதன்மையாக நபியுடைய பண்புகளை வைத்து நபியை அடையாளப்படுத்துகிறான். இதே போலதான் ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே யாரையெல்லாம் சொல்லுகிறானோ
அந்த நபிமார்களையும் அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்ற பொழுது இன்னஹு கான சாதிகல் வஅத், எந்த நபியாக இருக்கலாம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், குர்ஆன் நெடுகிலும் லஹலீமுன் அவ்வாப், இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்களையும் பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுடைய பண்புகளை வைத்து அடையாளப்படுத்துகிறான். ஏன்? நபி அவர்கள் உருவாக்கிய அந்த முதன்மையான சஹாபாக்கள், நபிமார்களுக்கு பின்னால் அந்த சிறந்த உன்னதமான சஹாபாக்கள், அவர்களும் சிறந்தவர்களாக எப்படி மாறினார்கள் அதையும் நபி அவர்கள் சொன்னார்கள். அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்ர். இன்னைக்கு ஜனாசால கலந்து கொண்டது யாரு? நான் யா ரசூலல்லாஹ். இன்றைக்கு நோயாளிய நோய் விசாரிச்சது யாரு? நான் யா ரசூலல்லாஹ். ஒருவருக்கு உதவி செய்தது யாரு? நான் யா ரசூலல்லாஹ். உம்மத்துடைய விஷயத்துல மிகவும் இரக்க குணத்தோடு இருக்கக்கூடியவர் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் நபி அவர்கள்? வஅஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர். அல்லாஹ்வுடைய விடயம், மார்க்கம், கட்டளைகள், தீனுடைய விடயம் என்றால் அதோடு நின்று விடுவார். அதற்கு மேல் இரண்டாவது ஒரு தெரிவு என்பது அவர்களிடத்திலே இருக்காது. வெட்கம், அவர்களுடைய வெட்கம், அதற்கு அவர்கள்தான் அடையாளம். ஹஜ்ரத் உஸ்மானை நபி அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளப்படுத்தினார்கள் குணங்களை கொண்டு. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களையும் நபி அவர்கள் இதை கொண்டுதான் அடையாளப்படுத்தினார்கள். ஏன்? ஒவ்வொரு பண்புகளும் எப்படி இருக்க வேண்டுமோ, எப்படி வாழ்க்கையில் காட்டப்பட வேண்டுமோ, அதை தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான முறையில் காட்டியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கண்கூடாக கண்ட சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படி எடுத்துக்கொண்டார்கள். நபி எப்படி பொய் பேச மாட்டார்களோ, பொய் பேசாத ஒரு சமூகத்தை சஹாபாக்களை உருவாக்கினார்கள். ஹிஜ்ரத் செய்து செல்லுகின்ற பொழுது மக்கத்து முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் வழிமறைக்கிறார்கள். இங்கே சம்பாதித்தவைகளை மதீனாவுக்கு எடுத்து சென்று விட முடியாது, இங்கேயே ஒப்படைத்து விட்டு சொல்லுங்கள். இருந்ததையெல்லாம் ஒப்படைக்கிறார்கள். இல்ல, இதைவிட அதிகமாக இருக்கும், அதை எங்கே மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். சொன்னார்கள், வீட்டுக்கு முன்னால் இந்த இடத்துல மறைத்து புதைத்து வைத்திருக்கிறேன், போய் எடுத்துக் கொள்ளுங்கள். போனார்கள், தேடினார்கள், கொஞ்ச நேரம் கிடைக்கவில்லை. அவர்களிலே ஒருவர் கதைக்கிறார், ஆரம்பிக்கிறார். ஊரை விட்டு போறவரு, நாட்டை விட்டு போறவரு, தன்னுடைய சொத்தை இந்த இடத்துலதான் வச்சண்டா அது அந்த இடத்துல இருக்குமா? அவர் ஏமாற்றி விட்டு அவர் போயிருப்பாரு. அந்த நேரத்துல ஒரு ஆள் சொல்றார் அவர்களிடத்துல, வல்லாஹி மா கதிப அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத். நபியுடைய தோழர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். தோண்டுகிறார்கள், கொஞ்சம் தூரம் போகல, அவர்கள் தோண்டி அந்த பொருள் பணம் கிடைக்கிறது. பொய் பேசாத நபி என்பது மட்டுமல்ல, பொய்யே பேசாத ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டு மரணித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, நபியுடைய ஒவ்வொரு குணங்களையும் படித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே அல்லாஹ் இந்த உலகத்திலே மார்க்கம் இந்த அளவுக்கு வியாபித்து இருக்கிறது என்றால், நபியே முழு மக்களும் உங்களை நேசித்து உங்களோடு இணங்கி உங்களுக்கு அவர்களுடைய உயிரை கூட அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றால் அதற்கான அடிப்படை காரணம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, நீங்கள் அவர்களோடு இரக்கமாக, பண்பாக, அரவணைப்போடு, கனிவோடு, பணிவோடு நடந்து கொள்கிறீர்கள். இதனால் அவர்களை நபி அவர்கள் தன் பக்கம் இலகுவாக எடுத்துக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பணிவு என்பது அதுதான் நபியை உயர்ந்த அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்த்தது.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு குணத்துக்கும் அடையாளம் 100% அதை பார்க்க வேண்டுமென்றால் நபியிடம்தான் பார்க்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுமனே வார்த்தையில் சொன்னது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இந்த பணிவுக்கு மாத்தமான பெருமை என்பது இருக்கிறதல்லவா, இது மிக பயங்கரமானது, பாரதூரமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல் கிபிரியா உரிதாஇ, என்ற உடுப்பு, என்ற மேலாட, வல் அபமத்து இஸாரி, இது ஃபமன் நாஸஅனி, இத யார் கலற்றதுக்கு, இதுல பங்கெடுக்கிறதுக்கு யார் வாராரோ அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் ஹதீஸுல் குத்ஸில, நான் அவரை நரகத்திலே நுழைவிப்பேன். அதனால நபி அவங்க சொன்னாங்க, மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின், எதுல எந்த அளவு, கிபிர்ல, பெருமையில ஒரு அணு அளவு கொஞ்சம் போல இருந்தாலும் அவர் சுவர்க்கத்துக்கு நுழைவே முடியாது, சுவர்க்கத்துடைய வாடை கூட அவருக்கு கிடைக்காது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒன்று, அதிலே யாரும் சொந்தம் உரிமை கொண்டாட முடியாது. நபி அவர்களுக்கு இருந்த அந்தஸ்து நாம் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறோம். கண்ணியம், கௌரவம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாங்கள் நன்றாக விளங்கி வைத்திருந்தோம். ஆனால் ஒவ்வொரு கட்டங்களிலும் நபி அவர்கள் தன்னுடைய பணிவை மிக தெளிவாக இந்த சமூகத்துக்கு காட்டினார்கள். அது நடிப்பல்ல, அது உண்மையான யதார்த்தத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு ரிவாயத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன சய்யிது உல்தி ஆதம், ஆதமுடைய நாளை கியாமத்துடைய நாளையில இந்த உலகத்திலேயும் தான் முழு மக்களுக்கும் நான் தான் தலைவன். லிவாஉல் ஹம்த் பியதி, அந்த புகழுக்குரிய கொடி என்னுடைய கையில் தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் அதோடு சேர்த்து பாவிக்கிறார்கள், வலா ஃபஹ்ர, இத பெருமைக்காக சொல்லல. ஏன் இந்த சத்திய விஷயத்தை, இந்த உண்மையான விஷயத்தை தெளிவுபடுத்தணும். என்னத்தை தெளிவுபடுத்தணும்? நான் தான் எல்லாரையும் விட சிறந்தவர் என்பதை தெளிவுபடுத்தணும். முதலாவது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர், முதலாவது கபரில் இருந்து எழும்பி வரக்கூடியவர், முதலாவது சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர்கள். இப்படி அல்லாஹ் தன்னுடைய ஹபீபாக அந்த நபியை எடுத்துக்கொண்டான். ஹலீல விட உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், ஹலீல விட ஒரு தரம் மேலதான் ஹபீப், மிகையாகாது. குர்ஆனுடைய ஒளியில் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஹபீப் என்றால் அல்லாஹ் கேட்காமலேயே கொடுப்பதற்கு பெயர்தான் ஹபீப். கலீல் என்றால் கேட்டதன் பின்னால் கொடுக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல இருக்கிற நேரம் சொல்றாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஒவ்வொரு விடயங்களையும் பாரம் எடுப்பதில அல்லாஹ் சிறந்தவன். ஆனா நபியவங்களை பார்த்து அல்லாஹ்வே சொல்றான், யா அய்யுஹன் நபி, நபியே ஹஸ்புகல்லாஹ், உங்களோட விஷயம் எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு உங்களோட ரப்பு போதும். இப்ராஹிம் கலீல் அவங்க சொல்றாங்க, இந்த நபி ஹபீப், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இந்த ஹபீபை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நபி ஹஸ்புகல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னி ஸாஹிபுன் இலா ரப்பி, நான் என்னுடைய ரப்பை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான் எங்கட நபியை பத்தி, ஹபீபை பத்தி சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. எங்கட அப்த, எங்கட ஹபீபை நாங்க கூட்டிட்டு போனோம், எங்களிடத்துல நாங்க கூட்டிட்டு வந்தோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ், அடியார்களை எழுப்புற நாள்ல என்ன கேவலப்படுத்தி விடாதே. அல்லாஹ் சொல்லுகிறான்,
யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹ், நபியையும் அவரோடு சேர்ந்து ஈமான் கொண்டவர்களையும் நாங்க கேவலப்படுத்தாத அந்த நாள்ல வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ், என்ன முழு உலக மக்களையும் ஒன்று சேர்த்து எழுப்புற நாள்ல கேவலப்படுத்திடாதே. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நாங்க உங்களை கேவலப்படுத்தாம கௌரவப்படுத்துற நாள். இப்படி சிறப்பானவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுக்கிக் கொண்டே போகலாம் நபியுடைய சிறப்பை. இந்த சிறப்புக்கும் மத்தியில நபி அவர்கள் தன்னுடைய ஆக தவாது சய்யிதுல் முத்தவாதியின், பணி உடையவர்கள், ஆக பணிவானவர்கள் நபி அவர்கள். அதனால அல்லாஹ் ஆக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய்த்தான். அதைத்தான் நபி அவங்க தெளிவுபடுத்தினாங்க. மா தவாதஅ அப்துன் லில்லாஹ் இல்லா ரஃபஅஹுல்லாஹ். நபி அவங்க இத சத்தியம் செஞ்சு சொன்னாங்க. சத்தியம் செய்யலாட்டியும் அது வஹீதான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா. வஹீதான். ஆனா நபி அவங்க சில விஷயங்களை சத்தியம் செய்து சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்ன? அதனுடைய யதார்த்தத்தை, பெருமதிய, மகத்துவத்தை அடையாளப்படுத்துறதுக்காக நபி அவங்க சொன்னாங்க, வல்லாஹ் மா தவாதஅ அப்துன் லில்லாஹ் இல்லா ரஃபஅஹுல்லாஹ். எந்த அடியான் அல்லாஹ்வுக்காக பணிந்து தாழ்ந்து விட்டு கொடுத்து மன்னிச்சு மறந்து போவானோ அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான். அதுதான் எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கட்டம், எல்லா கட்டத்தையும் எடுத்து பாருங்க. நபி அவங்க அத ஒவ்வொரு கட்டத்திலையும் தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க. தன்னுடைய சஹாபாக்களோட எப்படி இருந்தாங்க. நாங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி கூட இல்ல. இன்னைக்கு பயான் பண்றதுக்கு நாங்க இருக்கிறது சரி, வாரவருக்கு ஒரு அடையாளம் வித்தியாசம் விளங்கும். நபி அவங்க தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில சரிசமமாக அமர்ந்திருப்பாங்க. வாரவர் கேட்பாரு, ஐயுக்கும் முஹம்மத், யாரப்பா முஹம்மத்? வந்தவர் அறிமுகம் இல்லாதவர், திடீரென்று வருகின்றவர், இப்படித்தான் கேட்க வேண்டும். ஏன்? தன்னுடைய சஹாபாக்களோடு சரிசமமாக அமர்ந்து கொள்ளுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் விரும்பவில்லை தன்னை அடையாளப்படுத்த, தான் யார் என்பதை வேறாக விளங்கப்படுத்த நபி அவர்கள் விரும்பல. ஃபத்ஹ் மக்கா எப்படியான வெற்றி, அதைத்தான் நபி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வெற்றி. ஃபத்ஹ் மக்கா கிடைச்சி நபி அவங்க உள்ளுக்கு வார நேரத்தில் ரிவாயத்துகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. நபி அவர்கள் தன்னுடைய தலைய தன்னுடைய ஒட்டகத்தில் படுகிற விதத்தில், திமில்ல அதனுடைய கழுத்தில் படுகிற விதத்தில் குனிச்சு கொண்டு வந்தாங்க. ஏன்? உண்மையிலே நபிக்கு பெருமை இல்லை, ஆனா யதார்த்தமாகவும் அத நபி அவர்கள் வாழ்க்கையில விளங்கப்படுத்தினாங்க. மிக மகத்தான ஒரு வெற்றி ஃபத்ஹம் முபீனா கொடுக்கப்பட்டிருக்குது. மகத்தான வெற்றி. நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு மனிதர் நபி அவரை சந்திக்க வாராங்க. அவருக்கு கொஞ்சம் பயம். ஆனா யதார்த்தம் எப்படி? நபி அவர்களை திடீரென்று பார்த்தா ஆபஹு, கண்ணியம் கலந்த ஒரு பயம் உண்டாகும். ஆனா யாரு அப்படி சேர்ந்து பொழங்கி பழகுவாரோ அஹப்பஹு, நபிய நேசிக்க ஆரம்பிச்சிடுவாரு. திடீர்னு பார்த்தா பயப்படுவாரு. அப்ப நபியுடைய அந்த ஹைபத், வகார், கண்ணியம் கலந்த பயம், அவர் கெட்டவர் என்பதற்காக, அவர் மோசமானவர் என்பதற்காக நபியுடைய பயம் அல்ல. அல்லாஹ் இயற்கையிலே கண்ணியம் கலந்த பயத்தை நபியுடைய விஷயத்திலே கொடுத்திருந்தால் வந்தவர் பயந்து நடுங்கியவராக நபியிடத்தில் வந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பயப்படாதீங்க, ஹவ்வின் அலைக் லஸ்து பிமலிக், நான் அரசர் போல இல்ல. ஆட்சி அதிகாரம் உலகத்தில் கொடுக்கப்பட்டா, ஒரு பதவி வந்தா மனிதன் தலைகால் தெரியாம ஆடுறானே, இத மாதிரி ஆள் இல்ல நான்.
இன்னமா அன இப்னு இம்ரஅத்தின் மின் குரைஷ் கானத் தஅகுலுல் கதீத். காஞ்ச இறைச்சி ஒரே கிடைக்கிறதும் இல்ல, மாசத்துக்கு ஒருக்கா கிடைக்கும். இறைச்சி காய வச்சு சாப்பிடுற, சாதாரண ரொட்டி சாப்பிடுற குறைஷி வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய மகன் தான் நான் என்று நபி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அவருக்கு விளங்கப்படுத்துறாங்க. பயப்பட தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, அந்த வெற்றி எப்படியான வெற்றி? இன்றைக்கு ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து அல்லது நம்மளுக்கான ஒரு தகுதி வந்துட்டா எப்படி நம்முடைய நிலைமைகள் மாறிவிடுகிறது. எத்தனையோ விடயங்களை எனக்கு பெருமை இல்லை என்று சொல்லி அதை பெருமையாக சொல்லுகிறோம். நாங்கள் பெருமை இல்லென்று சொல்லி யாரெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தைய லா ஃபஹர, இத பெருமைக்காக சொல்லலென்று சொன்னதுல உண்மையான ஒரு ஆள் நபி மட்டும்தான். நான் பெருமைக்கு சொல்ல இல்லைன்னு சொல்றோம், ஆனா எங்களோட உள்ளத்துல தொட்டு கேட்டா விளங்கும் கொஞ்ச நேரத்தில் இதை எதற்காக வேண்டி நான் சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் எவ்வாறு நடந்து இவ்வளவு பெரிய வெற்றி எப்படி அந்த வெற்றியை கொண்டாடினார்கள்? எல்லோரையும் கருவறுத்து இதற்கு பின்னால் அழிவு எல்லாரையும் இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, அல் யௌமு யௌமுல் மல்ஹமா. கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்றைக்கு எல்லாருக்கும் அழிவுதான். ஏண்டா வெற்றி நடந்துட்டே. நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, அல் யௌம் யௌமுல் மர்ஹமா, இன்றைக்கு மன்னிக்கிற, மன்னிப்பு கொடுக்கிற, இரக்கம் காட்டுற, விட்டு கொடுக்கிற, சேர்ந்து எல்லாரையும் எடுக்கிற நாள் நபி அவர்கள் விளங்கப்படுத்தினாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு நெடுகிலும் எத்தனையோ சம்பவங்கள். கான ரசூலுல்லாஹ், நபியை பத்தி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, நபி உங்க வீட்டில் எப்படி அப்பா இருப்பாங்க? சொன்னாங்க, நபி அவர்கள் தன்னுடைய வேலைகளை தானே செய்வாங்க. இன்றைக்கு நபியை போல முழு உலகத்துடைய சமூக பொறுப்பும் நாங்க எடுக்கணும், ஆனா அந்த நிலைமையில இல்ல. ஆனா என்னுடைய மனைவிக்கு பணிவிட செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, என்னுடைய குழந்தைகளோட ஒரு வாழ்றதுக்கு நேரம் இல்ல, அவர்களுக்கு நேரம் கொடுக்க என்னிடத்துல நேரம் இல்ல. சின்ன சின்ன வேலைகளை, எத்தனையோ வேலைகள் இருக்குது. தன்னுடைய உடுப்பை கழுவுறது கூட நபி அவர்கள் தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவங்க தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்தா நேரத்தை மூணாக பிரிப்பாங்க. தன்னுடைய ரப்புக்கு ஒரு பகுதி, தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பகுதி, தனக்குண்டு ஒரு பகுதி, அதையும் ரெண்டா பிரிச்சு அதை தன்னுடைய தோழர்களுக்கு, அஸ்ஹாபுகளுக்கு அந்த மூணாவது பங்குல, தன்னுடைய பங்குல ரெண்டாக பிரிச்சிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜனாசா, எல்லா ஜனாசாக்கள்லையும் கலந்து கொள்வாங்க. இன்றைக்கு ஒரு ஜனாசா விழுந்துட்டா ஃபெமிலியா, தெரிஞ்சவரா, நம்மளுக்கு தொடர்வா, ஏதாவது முன்பின் கைமாறு செஞ்சிருக்கிறாரா, கட்டாயம் போகத்தானா வேணும், எவ்வளவு கேள்விகளுக்கு பின்னால ஒரு ஜனாசாவுல நாங்க கலந்து கொள்கிறோம். ஆனா எல்லா ஜனாசாக்களை நபி அவங்க கலந்து கொண்டாங்க. ஏன்? தன்னுடைய மனைவியை இட்டு கட்டிய அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவருடைய ஜனாசாலையும் கலந்து கொண்டான். மகன் வந்து கேட்டாரே, நபி அவங்க கலந்து கொண்டாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை பார்த்து யாருடைய உள்ளத்துல நபியுடைய விஷயத்துல, ஈமானுடைய விஷயத்துல சந்தேகம் இருந்துச்சோ அவர்கள் எல்லாம் உண்மையான முஃமின்களாக மாறிட்டாங்க. என்ன யோசிச்சாங்க? நபியுடைய இந்த பணிந்து போகக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு உண்மையான ஈமான கொடுத்துச்சு. எல்லாரும் யோசிச்சாங்க, சொந்த மனைவியை இட்டு கட்டிய ஒரு ஆள், அதுல முக்கிய காரணமாக இருந்த ஒரு ஆளுடைய ஜனாசாலவே இவர் வந்து கலந்து கொள்றாரு, இவர் ஒரு மாமனிதர், சீதேவியாகத்தான் இருப்பார். யாரெல்லாம் தடுமாற்றத்தில் இருந்தார்களோ உண்மை முஃமின்களாக மாறுகிறார்கள்.
நோயாளிய நலன் விசாரிப்பாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவங்க என்ன நோய் விசாரிக்க வந்தாங்க? எல்லா நோயாளிகளையும் நலன் விசாரிப்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க நபி அவர்கள். வயர்கபுல் ஹிமார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பணிவுக்கு இவைகள் எல்லாம் அடையாளமாக சொல்லப்பட வேண்டியவைகள். இன்றைக்கு நாங்க நம்மட நிலப்பாடு பெருமை இல்லைன்னு நம்ம நினைக்கிற எத்தனையோ விஷயங்கள்ல அதுல பெருமை இருக்குது. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, அணு அளவு கூட பெருமை என்பது வந்துவிடக் கூடாது. தெரியுமா, அது மிக அபாயகரமானது. அதனால ஒவ்வொன்றிலையும் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் அணுவாக பார்த்து பெருமை வரக்கூடிய விடயங்களை தவிர்க்க முடியுமோ அதிலிருந்து நபி அவர்கள் தவிர்த்து பணிவை காட்டி தந்தார்கள். கழுதையில பயணிக்கிறதுண்டா நாங்க யோசிச்சு பார்ப்போம். அந்த காலத்தில் இருந்த 3 வாகனம், ஒன்று குதிரை, ஆகட்டம், 2வது ஒட்டகம், 3வது கோவேறு கழுதை. இதுலதான் நபியுடைய பிரயாணம். வயர்கபுல் ஹிமார், பனு குரைலாவுடைய வெற்றியுடைய சந்தர்ப்பம். அதுவும் ஃபத்ஹு மக்காவை போலதான். இது பயங்கரமான எதிரிகள், முனாஃபிக்குகள். உண்மையான எதிரி மக்கால இருந்தாங்க. அவங்க நேருக்கு நேர் எதிர்ப்பானுகள், நேருக்கு நேர் பிரச்சனையை கொண்டு வருவானுகள். ஆளை பார்த்தா இவர் எதிரிண்டு விளங்கிடும். அப்ப ஒதுங்கியோ விலகியோ போயிடலாம். ஆனா மதீனால பிரச்சனை என்ன? முனாஃபிக்குகள் எதிரியை கண்டுபிடிக்க இயலாது. எதிரியும் நபியோட தான் முன்னுக்கு இருந்தார். வைதா லகுல் லதீன ஆமனு காலு ஆமன்னா, ஈமான் கொண்ட நபியோட வந்தா நாங்களும் உங்களோட கட்சி. அங்கால போனா வைதா ஹலு இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மாக்கும். இப்படி நடந்து கொண்டாங்க. அப்ப இவர்களுடைய விஷயத்துல தான் அந்த பனு குரைலாவுடைய வெற்றி. அப்ப ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துடைய வெற்றி. நபி அவங்க அன்றைய நாள்ல வந்தது ஒரு கோவேறு கழுதையில. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த பெருமையுடைய சாயலும் வந்துடக்கூடாது. அதைத்தான் யதார்த்தத்தில் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டினான். ஒரு சின்ன வெற்றி கிடைச்சாலே அடையாளம் தெரியாம நாங்க மாறிடுவோம். நாம இன்றைக்கு யோசிப்போம், நான் ஒரு தகுதிக்கு வந்துட்டேன்டா, நான் எப்படி மொட்டை பைக்ல போறது, அல்லது ஆட்டாவை ஓட்டிட்டு நான் எப்படி போறது, அல்லது நம்மட பாசையில சொல்றா இந்த தப்பல் 90 பைக் இருக்கு தானே, இதுல எனக்கு போகலுமா? அந்த நிலப்பாடு வச்சு நாங்க யோசிச்சு பார்த்தா, அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்கட உள்ளத்துல இதுல பயணம் செய்வதை விட்டும் என்னை தடுப்பது எது? காரணம் தேடணும். நாங்க லேசான விடயம் அல்ல, காரணம் தேடணும். அங்கே காரணம் என்னுடைய உள்ளத்தில் பெருமையாக இருக்கும் என்றால் நாம் அது விடயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. நபி அவர்கள் இப்படியான மிக மகத்தான வெற்றிகள் வந்த நேரத்திலே நபி அவர்கள் எப்படி பயணம் செய்தார்கள்? நபியுடைய ஹஜ், அன்புக்குரியவர்களே, உலகத்தில மிகப்பெரிய மாநாடு, முதலா ஒரே ஒரு ஹஜ் தான் நபியுடைய சொல்றாங்க. நபி அவர்கள் ரஹ்லின், எப்படியான இனி இல்லண்ட அமைப்புல உள்ள மேல போட்டிருந்த சீட்டு, அது உட்கார்றதுக்கு விரித்திருந்த விருப்பு, அதுவும் முக்கி போய் கந்தலானது மாதிரி உள்ள நிலைப்பாட்டில் உள்ளது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி அவர்களிடத்தில் எந்தெந்த கட்டங்களிலெல்லாம் உயர்த்தப்படுகின்ற நிலை சொல்லப்படுமோ அந்த நேரத்தில் உடனே நான் பணிவானவன் என்பதை உடனே விளங்கப்படுத்திடுவாங்க. ஒரு சஹாபி கூப்பிட்டாரு, யா கைரல் பரியா, முழு உலகத்திலேயும் சிறந்த மனிதரே. உண்மை அதுதான். ஆனா நபி அவர்கள் அங்க பெருமையுடைய நிலைப்பாடு, பெருமைக்கான வாசல்கள் திறக்கப்பட்டு விடக்கூடாது. உடனே சொன்னாங்க, ராக்க இப்ராஹிம். இல்லப்பா, கைருல் பரியா நான் இல்ல, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா உண்மையில நபிதான் கைருல் பரியா. ஆனா எங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. ஏன்
நபியோட உள்ளத்துல இத நான் சொல்ற நேரம் நபிக்கு பெருமை வந்திருக்கும் என்று ஒரு மனிதன் நினைப்பான்டா அவன் குஃப்ருக்கு போயிடுவான். அதனால நபியும் சொன்னாங்க, இது சொல்ல வேண்டிய கட்டாயமான விடயங்கள் நான் சொல்லுகிறேன், ஆனா என்னிடத்துல பெருமை இல்லை. நபியவங்க எங்களோட இரக்கம். நபியவங்க இது நாம் பெருமைக்காக சொல்லல என்று சொல்லாம விட்டு இருந்தா நாங்க சில வேளை இதனால நபிக்கு பெருமை வந்திருக்கும் நினைச்சோம்டா நாங்க குஃப்ருக்கு போயிடுவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்ப இந்த கட்டத்தில் அப்படி நபி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் ஒரு பெண், குழப்பமுள்ள பெண், அப்படின்னா கொஞ்சம் புத்தி குறைஞ்ச ஒரு பெண் தான் வந்தா நபி இடத்துல சொன்னா, யா ரசூலல்லாஹ், உங்கள்கிட்ட எனக்கு ஒரு தேவை இருக்குது. நபி சொன்னாங்க, இருங்கோ, நீங்க எங்க போகணுமோ அங்க போங்கோ, நான் வந்து அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறேன். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, அவங்களோட கைய நபி அவங்க அந்த பெண் நபியுடைய கையை பிடிச்சு கொண்டு நபி அவங்க அப்படியே போனாங்க. அந்த பெண்ணுடைய தேவையை நிறைவேற்றி விட்டு தான் நபி அவர்கள் வந்தார்கள். பதவி, தகுதி, அந்தஸ்து, ஒரு இடத்துல பொறுப்பு, ஒரு இடத்துல முக்கியமான நிலைமைகளுக்கு வருகின்ற பொழுது அனுமதி இல்ல வாரத்துக்கு. செக்ரட்டரி கோல் எடுத்து பல பிரச்சனைகளுக்கு பின்னால்தான் அனுமதி வழங்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய நிலைமைகள் எப்படி மாறிவிடுகிறது சாதாரண உலக விடயங்களினூடாக. நபி அவர்கள் மிம்பரில் இருந்து ரோட்ல ஒரு ஆள் நிப்பாட்டி நம்மள்ட்ட ஒன்றை கேட்டுட்டாரா நம்மளுக்கு கோபம் வந்துடும். பேசுகின்ற நானும் தான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி இறங்கி போகிறதுக்குள்ள அந்த குணம் தான் தவாது. அது நம்மிடத்திலே இன்னும் வரல. எப்படி போனாங்க? நபி அவர்கள் மிம்பரிலே குத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள். அபூ ரிஃபா அல் அதவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். புதியால் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லிம்னி மிம்மா அல்லமக்குல்லாஹ், எனக்கு ஸ்பெஷலா சில விஷயங்களை படிச்சு தாங்க. குத்துபா நடக்குது, நபி அவங்க மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து அவர்கிட்ட போய் அவர்கிட்ட சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு திரும்ப வந்தாங்க. நாங்க இப்படியான ஒரு கட்டம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு பொதுவான சபை, ஒரு ஆள் இடையில ஒன்றை கேட்டுட்டாருன்னா கூட அந்த சபை அமளி துமளியா போயிடும். எப்படி நபி அவர்கள் தன்னுடைய அனைத்து தவாதுக்குரிய அடையாளங்களையும் சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரதிபலிக்க வைத்தார்கள். நபி அவர்களுக்கு சாப்பிட நல்ல விதத்துல குடிக்க முடியாமல் இல்ல, ஏலும் அந்த மலைகளை கூட அல்லாஹ் தங்கமாக்கி கொடுக்க அந்த மலைகள் கேட்டது. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்களே, மலிகன் நபியா அப்தன் ரசூலா, ஒரு நபியாக அரசராக இருக்க விரும்புறீங்களா, ஒரு நபியாக ஒரு அடிமையாக இருக்க விரும்புறீங்களா? நபி அவங்க சொன்னாங்க, நான் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, இப்படி இருக்கிறதுக்கு தான் நான் விரும்புகிறேன், இப்படி இருக்கத்தான் விரும்புகிறேன். அதை எடுத்துக்கொண்டாங்க, கேட்டு எடுத்துக்கொண்டாங்க. அப்ப இதனால நபி அவங்க சொல்ல வார விடயம் என்ன? இருக்கிறோம், பயன்படுத்துகிறோம், பிரச்சனை இல்லை, ஆனா அந்த எல்லைக்கு போய்விடக் கூடாது. அப்ப பணிவு என்பது எம்மிலே வர வேண்டும் என்றால் எந்தெந்த இடங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைக்குரிய இடங்களாக அடையாளப்படுத்தினார்களோ அதை விளங்கி தவிர்ந்து கொண்டால் நம்மிடம் நாம் பெருமையிலிருந்து நீங்கிக் கொள்ளலாம். நபி சொன்னாங்க, அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரிஅ மினல் கிப்ர். இத மட்டும் பாப்போம் எங்கள்ட்ட எப்படி இருக்குது. யார் ஸலாத் ஆரம்பிக்கிறாரோ அவர் பெருமையை விட்டும் நீங்கி விட்டார். அவர்கிட்ட பெருமை இல்லை. நாம் அன்றைக்கு ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றேன்டா எத்தனை கண்டிஷன் இருக்குது நம்ம இடத்துல. தெரிஞ்சவரா, அறிமுகமானவரா, அப்படியா, அல்லது இவர் நம்மளுக்கு வளமையா சிரிக்கிறவரா, சலாம் சொல்றவரா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லது நான் தான் இவருக்கு ஒரே சலாம் சொல்லணுமா, அவர் இன்றைக்கு நம்மளுக்கு சலாம் சொன்னா என்ன? எத்தனை கேள்விகள் இருக்கிறது இந்த சலாத்தை நாம் சொல்வதற்கு முன்னால்.
அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று என்னிலே இருக்கிறது, அந்த ஏதோ ஒன்றுதான் பணிவுக்கு மாற்றமான ஒன்று. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் வேண்டாம் என்று. உனக்கு தந்த பணமாக இருக்கலாம், உனக்கு தந்த கண்ணியம் கௌரவம் மதிப்பாக இருக்கலாம், உனக்கு தந்த எதுவாக இருந்தாலும் சரி, அறிவாக புத்தியாக அழகாக எதுவாக இருந்தாலும் அது நான் உனக்கு தந்தது. இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவதை போல, அன்புக்குரியவர்களே, நீ நேற்று உன்னை பற்றி யோசிச்சு பார். இந்திரியம், மணி, அத அப்படி சொல்றதுக்கே வெட்கம். அது என்ன, கூச்சத்தோட தான் சொல்லணும். இதுதான் உண்ட அடிப்படை. இன்றைக்கு அசல்ல நீ மலம் சுமக்கின்ற ஒரு இயந்திரம். 2 நாளைக்கு தொடர்ந்து வைத்தால போனிச்சுன்னா இவர்கிட்ட ஒன்றும் எடுக்கலாம். இவரு இனி வஃபாத்தாகிறவரை போல இருப்பாரு. 3 நாளைக்கு தொடர்ந்து போகலாட்டி அவர் அதே நிலைமைக்கு போயிடுவார். யதார்த்தம், ஒரு மலத்தை அழுக்குகளை எல்லா இடத்திலையும் அழுக்குதான். கண்ணுல, காதுல, மூக்குல, வாயில, கமக்கட்டுல அழுக்குகளை சுமக்கின்ற ஒரு இயந்திரம். நாளைக்கு மௌத்தாகிட்டாய், 2 நாளைக்கு உன்னுடைய ஜனாசாவை தூக்குறதுக்கு யாரும் இல்ல, நாற்றம் அடிக்கும் பிணம். அவ்வளவுதான் சுருக்கம். இதுதான் வாழ்க்கை. இதுக்குள்ள பெருமைக்கு என்ன வேண்டி இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவைகளை ஓரப்படுத்தணும். நான் எங்கெல்லாம் அல்லாஹுக்காக பணிந்து போவேனோ அந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவான், உயர்த்துவான். சலாம் சொல்றதுக்கு யோசிக்கிற மாதிரி தான். அவர் என்னோட பேசுற இல்ல, நான் என்னத்துக்கு இப்படி போகணும்? என்ன, அவர் சாப்பாடு தந்தா நான் சாப்பிட்டு இருக்கிறேன்? இல்லை சகோதரர்களே, இன பந்துகளை, குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்றவர் யாரு? நபி அவங்க சொன்னாங்க, சில்மன் கதஅக். அவரு சிரிக்கிறாரு, நானும் சிரிக்கிறேன். அவர் எங்கட வீட்டை வாராரு, எதை கொண்டு வாராரு, நானும். இது உறவுகளை சேர்ந்து நடக்கிறதல்ல. யார் உங்களை துண்டிச்சு வாழ்றாரோ, நீங்க சேர பார்க்க உங்களை யார் வெறுத்து ஒதுக்குறாரோ அவரை சேர்ந்து வாழ்றதுக்கு பேருதான் சிலத். மத்தது அது பகரத்துக்கு பகரம். அது அவர் வாசில் இல்ல. நபி அவங்க அவரை பத்தி சொன்னாங்க, அவர் முகாஃபி, பிரதி உபகாரம் செய்வர். அவர் தந்ததால நான் தாரேன், அவர் சிரிச்சதால நான் சிரிக்கிறேன், அவர் என்னோட பேசுறதால நான் பேசுறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுக்கமான கட்டங்கள் இவைகள். மௌத் இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, சுவர்க்கத்தில வாடையும் இருக்காது ஒரு அணுவளவு பெருமை இருந்தா. அதனாலதான் நபி அவங்க ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து சொல்லி தந்தாங்க. பெருமண்டா என்ன? அல் பத்ர். நபி அவங்க சொன்னாங்க, கிபர் பெருமண்டா, பத்ருல் ஹக், உண்மையை மறுக்கிறது. இப்படி சொன்னதுக்கு பின்னாலையும் நம்மட உள்ளத்திட்ட சில வேளை சொல்லுவோம், நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்ல என்றா அதை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஒரு உண்மை சொல்லப்படுகிறது, இதுதான் மார்க்கம், இதுதான் சத்தியம், இதுதான் நியாயம் என்றால் யார் மறுக்கிறாரோ அவரிடத்துல பெருமை இருக்குது. இரண்டாவது, கம்துன் நாஸ், மக்களை ஏளனமாக, சாதாரணமாக அல்லது தன்னை விட அற்பமானவராக கருதுறது. அல்லது இன்னொரு பாசையில சொல்றேன்டா, நான் நல்லவன், என்னைட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, அல்ல நான் அவரை விட இதுல தரம் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்க வாரோம்டா, இதுக்கு சொல்றது கம்துன் நாஸ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மிக பயங்கரமான எச்சரிக்கைகள் சொல்லப்பட்ட இடம்தான் இந்த இடங்கள். சய்யிதுல் முத்தவாதிஈன், பணிவின் சிகரம் இருந்தார்கள். அதனால கண்ணியத்தின் சிகரத்தில் நபி அவர்களை அல்லாஹ் கொண்டு போய் வைத்தான். நாங்க ஆரம்பத்துல சொல்லி காட்டின ஹதீஸ், நபி அவர்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமா வஹி குர்ஆன்ல எல்லாத்திலையும் சொல்லப்பட்டதுதான். அல்லாஹ் வேறாக சொன்னான், இன்னல்லாஹ அவ்ஹா இலைய அன் தவாதஉ, பணிவாக நடந்து கொள்ளுங்கோ.
அதனால தானே அணைஞ்சாங்க, இணைஞ்சாங்க, முழு உலகத்திலேயும் மார்க்கம் பரவியது. பல்லாயிரம் மக்களை நபி அவர்கள் இந்த மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஏன்? இது ஒரு அன்ப மஹப்பத்த கண்ணியத்தை போன்ற ஒன்றுதான் இந்த பணிவு என்று சொல்லக்கூடியது. எல்லா வாழ்க்கையிலையும் நபி அவர்கள் ஒரு நாள் தபரானியுடைய ரிவாயத், ஒரு பலகீனமான ரிவாயத்து தான், ஆனா இதுல இருக்கிற ஒரு படிப்பினைக்குரிய விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாருக்கு போறாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நானும் போனேன். நபி அவங்க சில துணிமணிகளை வாங்கினாங்க. அப்ப நெருக்கிறவர்கிட்ட சொன்னாங்க, நல்லா நெருங்கோ அப்படின்ட்டு. அப்ப அவரு பார்த்தாரு, நபியுடைய கைய முத்தமிட நெருங்கினார். நபி அவங்க கையை எடுத்துட்டு சொன்னாங்க, இது எங்கட பழக்கம் இல்ல, இது மத்தாக்களுடைய பழக்கம். தகுதியானவர் தான் நபி அவங்க. நபியுடைய கை முத்தமிடப்படுவதற்கு தகுதியானவர்கள் தான். ஆனா நபி அவங்க கை எடுத்துட்டு சொன்னாங்க, இது நம்மட பழக்கம் இல்ல, வேறாக்கள பழக்க வழக்கம். அப்ப திரும்ப சொல்லாங்க அபூ ஹுரைரா, சரி அந்த வாங்கின சாமான சுமக்கிறதுக்கு நான் ரெடியானேன். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, சாஹிபு ஷை, பொருளுக்கு சொந்தக்காரர் இருக்கிறார் தானே, அவருதான் இதுக்கு தகுதி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் தன்னுடைய அந்த விடயங்களை சொல்லி வாழ்க்கையுடைய யதார்த்தமாக காட்ட முடியுமோ அந்த அனைத்து இடங்களிலும் காட்டினார்கள். எனவே எம்முடைய வாழ்க்கையில நாங்க அந்த பணிவை எடுக்கோம்டா, நாங்க அடுத்த கட்டத்தை படிக்கணும். எந்தெந்த இடங்களை எல்லாம் நபி அவர்கள் பெருமைக்குரிய இடங்கள், அது பாரதூரத்தை ஏற்படுத்தும் இடமாக அடையாளப்படுத்தினாங்களோ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. இப்ப கரண்டைக்கு கீழே உடுப்பு உடுக்கிறது. அப்ப நம்மள்ட்ட கேட்டா நம்ம சொல்லுவோம், இது பெருமைக்கு இல்ல, அவரை பார்த்து சொல்லணும், நீங்க ஒரு இந்த நிஸ்ஃபு சாக்கு வரைக்கும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு மட்டும் உங்களோட சாரத்தை உடுத்துட்டு வாங்கன்னா அவருக்கு உடுக்க இயலாது, வெக்கமாயிருக்கும், கூச்சமாயிருக்கும். அப்ப அதனுடைய அடுத்த பக்கம் என்ன? பயங்கரம். இப்படி பெருமைக்குரியதாக நாங்க நினைக்கிறதே இல்லை. இது பெருமையா என்ன நினைக்கிறதே இல்லை. இந்த இடங்களை தேடி தேடி படிப்போம் என்றால் புறக்கணிக்காதீங்கோ, மன்னிங்கோ, மறந்துடுங்கோ. நான் ஏன் இவர்கிட்ட போகணும்? அல்லாஹ் சொல்றான், ஃபஅஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ், மன்னிங்கோ, மறங்கோ, நாங்க உங்களை கண்ணியப்படுத்துவோம், உங்களோட பாவங்களை மன்னிப்போம். வேறொரு அதே ரிவாயத்தில் நபி அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள் தானே, அதிலேயும் சொன்னாங்க, வமா ஸாதஹுல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா, யார் எந்த மனிதன் மன்னிப்பை கொடுக்கிறானோ அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். எனவே எந்தெந்த இடங்கள் பெருமைக்குரிய இடங்களோ அந்த இடங்களை தேடி படிச்சு அதிலிருந்து தவிர்த்து கொள்வோம் என்றால் அந்த நபி காட்டி தந்த அந்த பணிவு என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதன் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திலும் உயர்த்துவான். நாளைக்கு மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் சுவனத்துக்குரியவர்களாக அந்த சய்யிதுல் முத்தவாதிஈனோடு, அந்த நபியோடு, அந்த பணிவுள்ள சஹாபாக்களோடு அந்த சுவர்க்கத்தில் ஒன்றாக குடியிருக்கின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذுனூபனா வ خطايانا குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالصالحين. ربي رحمن شنغيانவனே, கிருபையாளனே, நாயனே, யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த விஷயங்கள் எங்கட வாழ்க்கையில படிக்கிறோமோ அதை உள்ளால் உள்ளபடி எங்கட வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். எத்தனையோ விஷயங்களை பெருமை இல்லை என்று நினைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் நபி அவர்கள் கடுமையான எச்சரிக்கையை செய்தார்கள் யா அல்லாஹ் அதிலிருந்து எங்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ் அணுவளவும் அதிலிருந்து ஈடுபடாமல் எங்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ் உண்மையான பணிவுள்ள மக்களாக ஆக்கிடு யா அல்லாஹ் அதனால் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்களாக நபியோடு நாளைக்கு குடியிருக்கின்ற நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கட அனைத்து நிலைமைகளையும் ஷீராக்கிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நபியை படித்து நபியை விளங்கி நபியை நேசித்து பரிபூரண ஈமானை அடைந்து அந்த நபியுடைய சகவாசத்தில் சுவர்க்கத்தில் குடியிருக்கின்ற நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக ஆமீன் ஆமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.